ஒப்பந்தம் செய்து கொண்டு நிலத்தை விற்கவில்லை. வழக்கறிஞர் மூலமாக சட்டப்படி நிலத்தை கிரயம் செய்து கொண்ட நபர்கள். வக்கீலை அடித்து தாக்கிய, போலீஸ் வாகனத்தில் ஏற மறுத்து அடம் பிடிக்கும் பெண்களை குண்டுகட்டாக பெண் போலீஸ் தூக்கிச் செல்லும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அடுத்த வெள்ளக்கல்பட்டியை சேர்ந்தவர் 60 வயதான ராமசாமி. இவர் கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய நிலத்தை அதே பகுதியை சேர்ந்த மாணிக்கம் என்பவருக்கு 80,000 ரூபாய்க்கு விற்க ஒப்பந்தம் செய்து 70,000 ரூபாயை பெற்றுக்கொண்டாராம். ஆனால் அவர் கிரயம் செய்து தர வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதையடுத்து மாணிக்கம் நீதிமன்றத்தில் 10,000 ரூபாய் செலுத்தி நீதிமன்றம் மூலமே கிரயம் செய்து கொண்டாராம். இதனால் கடுமையான ஆத்திரமடைந்து கடந்த 21ஆம் தேதி காலை மாணிக்கத்தின் வழக்கறிஞர் பாலாஜி அலுவலகத்திற்கு சென்ற ராமசாமி அவரது மகள்கள் 30 வயதுடைய ரம்யா, 25 வயதுடைய சௌமியா, அவர்களின் நண்பர் சதீஷ் ஆகியோர் வழக்கறிஞர் பாலாஜியை தாக்கினார்களாம். அப்போது தகவலின் பேரில் போலீசார் விரைந்து சென்று அந்த குடும்பத்தை விலக்கி பாலாஜியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து ராமசாமி, ரம்யா, சௌமியா, சதீஷ் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முன்னதாக வாகனத்தில் ஏற மறுத்த சௌமியா மற்றும் ரம்யாவை பெண் போலீசார் குண்டு கட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றி அழைத்து செல்லும் பரபரப்புக்குள்ளான காட்சி வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.